ராதிகாவோட அம்மா ராதிகாவை பார்த்து சொல்கிறாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, அவர் ரொம்ப நாளைக்கு அந்த வீட்டில் இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ராதிகா உடனே தன்னுடைய ஃபோன் எடுத்து அவங்க அம்மா கிட்ட காட்டுறாங்க. இங்கே பார்த்தீங்களா, இனிய ஸ்டேட்டஸை பாருங்கள், கோபிக்கு அவங்க அம்மா ஊட்டி விடுறது பாருங்கள், இவர் எவ்வளோ சந்தோஷமாக அதை சாப்பிட்டுட்ருக்காரு. இங்கே ஒருத்தி பட்னியாக கிடக்கிறது கூட அவருக்கு ஞாபகத்தில் இல்லை. இவர் இங்கே வருவாருன்ட்டு நீங்கள் நம்புறீங்க? அவர் இங்கே வர வேண்டிய அவசியமும் இல்லை, நம்ம இங்கே இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இப்போயே இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. எனக்கு அம்மாவே கிடையாது அப்படின்னு சொன்னவர் இன்றைக்கி அவங்க கையாலேயே ஊட்டிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கார். இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஈஸ்வரி தான். உங்கள் 2 பேர்த்துக்குள்ளேயும் பிரச்சனை வர்றதுக்கு காரணமே அந்த ஈஸ்வரி தான். அந்த ஈஸ்வரியை சந்தோஷமாக இருக்க விடக்கூடாது. அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா அம்மா சொல்கிறாங்க. என்ன ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கேட்குறாங்க. நாம் இந்த வீட்டை விட்டு காலி பண்ணாமல் இதே வீட்டிலே இருப்போம். கோபியை ஈஸ்வரி கடத்தி வச்சுக்கிட்டு விடமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த ஈஸ்வரி நிம்மதி இல்லாமல் இருப்பா. அதுதான் நமக்கு வேணும். அந்த ஈஸ்வரியோட நிம்மதியை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா அம்மா சொல்கிறாங்க. யாரோட நிம்மதியையும் கெடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு கிடையாதும்மா. யார் எப்படி போனால் நமக்கு என்ன? எனக்கு நான் நிம்மதியாக இருக்கணும், என்னோடய குழந்தை நிம்மதியாக இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணுமோ அதை தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை காலி பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ராதிகா சொல்லிகிட்ருக்காங்க.